ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மருத்துவர் திரு ரவீந்திரநாத் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நேற்று நடந்த அந்த கிண்டி மருத்துவமனையில் நடந்த விவகாரத்தில் அரசு அவங்க கூட சமாதான உடன்படிக்கை எல்லாம் பேசினாங்க. அப்போ அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, அது மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லை, வாபஸ் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க. இது பின்னணி என்ன டாக்டர்? இல்லை, வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. வேலை நிறுத்த போராட்டம் என்பதுதான் திரும்ப பெறப்பட்டது அப்படிய, மற்றபடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது காலையில் சில மருத்துவர்கள் ஓபியை புறக்கணித்தார்கள். அரசு நேற்று பேச்சுவார்த்தையில பல்வேறு கோரிக்கையில நாங்கள் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். அது மாற்று கருத்து இல்லை, அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனாலும் கூட அந்த வாக்குறுதியில அரசு ஒரு எழுத்துப்பூர்வமான அறிக்கையாக வழங்க வேண்டும் என்ற இருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்றுக்கு நடந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன கோரிக்கைகள் நீக்கப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேற்றப்படும் சொல்லி அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டால் சிறப்பா இருக்கும் என்பதுதான். எனவே அதை செய்ய வேண்டும். இப்ப கூடுதலா என்னென்ன கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா. இப்ப இந்த பிரச்சனையினுடைய ஊற்றுக்கண்ணா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அரசு மருத்துவரான பாலாஜி அந்த பேஷண்ட்டை சரியா ட்ரீட் பண்ணல, அதாவது ஒரு சரியா கூட நடத்தல, பேப்பர் தூக்கி மூஞ்சல் விசிறி அடிக்கிறாரு, இதனாலதான் அவர் கோவப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க டாக்டர்? இந்த மாதிரி நோயாளி தரப்புல மற்ற தரப்புல சொல்றதை மட்டுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா பொதுவான ஒரு இது தேவைப்படுது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு தவறு அவர் இழைச்சிருக்காரு. அப்ப அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னாக்க, அவர் அந்த வாதத்தின்படி நோட்டை தூக்கி போடுறாரு அப்படின்னு சொன்னாக்க, மேல ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, அங்க போய் அவங்க முறையிட முடியும்ல. அதே மாதிரி மேல ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, டிஎம்இ இருக்காங்க, பல்வேறு மட்டங்கள்ல ஆட்கள் இருக்கா இல்லையா? அப்ப அதையெல்லாம் செய்யலாம் இல்ல. அப்ப எங்களை போற அமைப்புகள்லாம் இருக்கிறோம் இல்லையா, எங்களை சொல்லலாம் இல்லையா? இப்ப இதெல்லாம் நான் இது பண்ண முடியல, சரி பண்ண முடியும் இல்லையா? அதனால ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா ஏன் அந்த டாக்டர் அப்படி நடத்திட்டாருங்கிறத பத்தி யோசிக்கணும்ல, அதுக்கான காரணங்களை பத்தி யோசிக்க இருக்கு இல்லையா? அப்ப மருத்துவர் சொன்ன ஆலோசனை தொடர்ந்து மீறியதா இருக்கலாம், இல்ல அவர் மருத்துவரை அவமதிக்கிற மாதிரி பேசிருக்கலாம். பல விஷயங்கள் அதுல இருக்கு. இவங்க தரப்புல என்ன பண்ணான்னு சொல்ல முடியாது. ஒரு மருத்துவர் நோட்டத்துக்கு கோபம் போறாரு, இவங்க தரப்புல ப்ரோவோக் பண்ற மாதிரி என்ன பண்ணான்னு அவங்க சொல்லல இல்லையா? அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்க வரும்பொழுது எனக்கு செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு கேன்சரு, இப்ப நான் 5th ஸ்டேஜ்ல இருக்கேன், அதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இஸ்ரோல ராக்கெட் ஏவுறாங்க, ராக்கெட் மேல போறவ கீழே விழுந்ததுனாக்க அதை பத்தி கருத்து டாக்டர் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்த கருத்தை யார் சொல்லணும்? அந்த மருத்துவத்துறையில தான் நிபுணர் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு ஐயா இருந்தா யார்கிட்ட கேட்கணும்? இன்னொரு மருத்துவத்தை கேட்க முடியும். அப்ப 4வது கட்டத்துல அவங்க போயிருக்காங்கிறதா இன்னைக்கு மருத்துவ ரீதியா நிரூபணமா இருக்கு. அவங்க மருத்துவத்துறையில சொல்லப்படுது. அதுல அது போன்ற சந்தேகங்களை கேட்டால் கூட மருத்துவர் எரிஞ்சுதான் விழுகிறாரு, சரியான விளக்கம் தர மாட்டேங்கிறாரு, என்ன மட்டும் இல்ல என்னை விட வயசானவங்களையும் அப்படிதான் அவர் நடத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே நடத்திட்டுங்க, நடத்தினா கத்தியால குத்திருவீங்களா? அதை யாருமே ஆதரிக்கல, தவறுதான் அது. இப்ப பல்வேறு துறைகள்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குங்க. பிரச்சனை இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் கத்தி எடுத்துட்டு துப்பாக்கி எடுத்து போனோம்னா இது என்ன சமூகமா, இதுல ரணக்கலமான்னு கேட்க, இதை எந்த இதுல ஆதரிக்க முடியும்? அதனால அந்த வாதங்களை அவங்க வைக்கிறது முன்னுக்கு தவறு. அவங்க மிகப்பெரிய தவறு பண்ணிருக்காங்க, மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னைக்கு அரசு மருத்துவர்களை மிகப்பெரிய அளவுக்கு நோயாளி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மருத்துவர் இல்ல, ஒரு மருத்துவர்கள் 100 நோயாளிலாம் பார்க்கவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல டாக்டருடைய பிரச்சனை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான ஒட்டுமொத்தமான பார்வை அவசியப்படுது, அணுகுமுறை அவசியப்படுகிறது. தனிப்பட்ட முறையில டாக்டர் பாலாஜி அவர்கள் ஒரு நல்ல மருத்துவர், மிகச்சிறந்த மருத்துவர், எல்லாத்தையும் மனிதாபிமானம் நடக்கக்கூடியவர், பொறுமையா டீல் பண்ணக்கூடியவர் தான். அதனால யாருக்கு வேணாலும் கோபம் வரலாம், மனித இயல்பு கோபங்கிறது. கோபமே வராத மனிதன் ஒருத்தர் இருக்க முடியாது. ஒரு டாக்டர் கோவப்பட்டிருக்காருன்னா அது ப்ரோவோக் பண்ணதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி யோசிங்க. ப்ரோவோக் பண்ற மாதிரி அந்த நோயாளி என்ன செஞ்சாரு? அவங்க சொல்ற வார்த்தைப்படி சொல்றேன், டாக்டர் ப்ரோவோக் ஆனாரு அப்படின்னு அவங்க சொல்ற குற்றச்சாட்டு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அதே சமயத்துல அவங்க ப்ரோவோக் ஆகிறான்னு சொல்ல உண்மையாக ஒரு மருத்துவர் ஏன் ப்ரோவோக் ஆகிறான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ஏன்னா தனிப்பட்ட விரோதம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நோயாளி தரப்புல அவங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாங்க, அந்த சந்தேகங்களை பல்வேறு விதத்துல தீர்த்து கொள்ளலாம். அதுல தவறுகள் கிடையாது. அதே மருத்துவமனையில மேல் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க போய் பேசியிருக்கலாம். அதெல்லாம் செய்யாம இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு போய் குத்துவங்கிறதெல்லாம் தவறு. அதுக்கடுத்து எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னாக்க, அந்த நபர் கத்தியால் குத்திய நபர் முதல் நாள் போயிட்டு டாக்டரை மிரட்டி பணம் கேட்டிருக்காரு.
முத நாளே அந்த மாதிரி ஆமா அப்படின்னு சொல்லி தகவல் இருக்காது. உண்மையா போய் நம்மளுக்கு தெரியாது. அதனால அடுத்த நாள் அவர் போயிட்டு கத்தியால குத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் முழுமையா விசாரணை பண்ணணும். ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் அப்படிப்பட்ட ஒரு பையனே கிடையாது, ஒரு பிரச்சனை சண்டைனா கூட ஓடியாந்து வீட்டுக்குள்ள உட்காந்துப்பான், அவன் இது திட்டமிட்டெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், இதுவரை அவர் நல்லவரா இருந்திருக்கலாம், அவ்வளவு பொறுமையா இருந்திருக்கலாம். இந்த நிகழ்வு அவங்க அப்பா 3 மாசம் முன்னாடி இறந்திருக்காரு. இவரே ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு சொல்றாங்க. இவங்க தாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் 4வது கட்ட நிலையில இருக்காங்கிறப்ப அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு அக்யூட் மன ரீதியான அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால ப்ரோவோக் ஆயிருக்கலாம். எப்ப வேணாலும் யார் வேணாலும் ப்ரோவோக் ஆகலாம். நேற்றைய ஒருத்தர் நல்லா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட்னால ப்ரோவோக் ஆகலாம். ஒரு நிமிடத்துக்கு கூட நல்லா இருக்கலாம்னா யாராச்சும் ஒருத்தர் என்னை ப்ரோவோக் பண்றவர் தான் எனக்கு கூட கோவம் வரலாம், சமயத்தில் ஆத்திரம் பண்ணலாம். அதனால எதை வேணாலும் செய்ய முடியும். அதனால அவர் ஆத்திரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், எல்லாமே இருக்கு. அதனால நேற்றைக்கு வரை என்னுடைய பையன் நல்லவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இருந்திருக்கலாம், இல்லைன்னு யாரும் மறுக்கலையே. ஆனா இந்த ஒரு நிகழ்வுல ப்ரோவோக் ஆகி செஞ்சுட்டாருல, மிகப்பெரிய குற்றச்செயல் எப்படி நடக்குது அந்த மாதிரி ப்ரோவோக் ஆகிற போது நடக்குது. ஆத்திரப்பட்டு எதாவது திடீர்னு பண்றதா நடக்குது. சாதாரண வாக்குவாதம், ஒரு கண்டக்டர் இடையில வாக்குவாதத்திலே பல சம்பவம் நடக்கலையா? ஒரு டீ கடையில போயிட்டு கரண டீ கேக்குறாங்க, டீ கடைக்காரர் கரண டீ ஒரு கத்தியால குத்தி கொண்டுறாங்க இல்லையா? அப்ப என்ன திட்டமிட்டா போறாங்க அவங்க? எவ்வளவு சமூகம் அன்றாட நிகழ்வுல எவ்வளவு சமூகம் பாக்குறோம், மனித இயல்பு. அதனால அந்த மாதிரிலாம் ப்ரோவோக் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப மருத்துவர்களுக்கான பணிப்பளு அதிகமா இருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி எரிஞ்சு விழுறாங்கன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஏத்துக்கிறது டாக்டர்? பணிப்பழுவே இன்னொருத்தவங்க மேல வெறுப்ப காட்டுறதுக்கு காரணமா இருக்கிறதும் சரியில்லை தானே? அது தவறு. அது அப்படி நீங்க பார்க்க கூடாது பிரச்சனையை. ஒரு மனிதன் ஒரு நாள் பணிப்பழு இருந்தா இதா இருக்கலாம், 2 நாள் 3 நாள் வருடக்கணக்கா இருக்கிறப்ப என்ன ஆகும்? எரிச்சல் வருமா இல்லையா? யாருக்கா இருந்தாலும் எரிச்சல் வருமா இல்லையா? 10 நோயாளி பார்க்க வேண்டியது 100 நோயாளி பார்த்தா கோவம் வருமா வராதா? அவர் எப்படி பேச முடியும் நோயாளிகிட்ட? மூஞ்ச பார்த்தே பேஷண்ட் என்னன்னு கேட்டு கூட சமயத்தில் எழுத முடியாதுங்க. பல பிரைமரி ஹெல்த் ஒரே ஒரு டாக்டர் உட்கார்ந்துருப்பாரு, 300 ஓபி பேஷண்ட் வருவாங்க. 300 பேஷண்ட் வரப்ப 300 பேருக்கு அவர் விளக்கம் கொடுத்துலாம் இருக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை, ஹியூமன்லி நாட் பாசிபிள். அந்த மாதிரி சிஸ்டம் வச்சு நீங்க பேசவே கூடாது, அந்த சிஸ்டத்துக்காக ஃபைட் பண்ணணும். ஆனா தொடர்ச்சியா ஒரு டாக்டர் பிரைமரி ஹெல்த் நீ ரன் பண்ண சொன்னா எப்படி ரன் பண்ண முடியும்? அப்புறம் ஓபி மட்டும் பார்க்கல, அங்க ஏதாச்சும் அவசர கேஸ் வந்தா பார்க்கணும், ரெக்கார்டு ஒர்க் பார்க்கணும், அது மாதிரி ஸ்கூல்ல ஹெல்த் ப்ரோக்ராம் போகணும், பல விஷயங்கள் அவருக்கு இருக்கு. ஒரு மெட்டல் டெத்னாக்கா கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் போட்டா அங்கே போகணும், இவ்வளவு வேலை போல இருக்கு ஒரு டாக்டருக்கு. அப்ப இது ஹியூமன்லி இம்பாசிபிள். அது இப்ப அங்கதான் பலரும் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, நீங்க அரசு நோக்கில கோவப்படணும், பணிப்பளு காரணம் ஏன் வருது, நீங்க சக மருத்துவர்கள் அங்க நிரப்பப்படாம இருக்காங்க, அப்போ உங்க கோவம் அரசு நோக்கி இருக்கணுமா, அல்லது கையறு நிலையில அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண எளிய பேஷண்ட் மேல கோவம் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. எளிய பேஷண்ட் மேல கோவம் பண்ணுவாங்க, அதனாலதான் அவங்க பொறுமையா டீல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க, ஒரு 100 பேஷண்ட் 100 பேஷண்ட் விலைக்கு சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப இது பண்றது சமயத்துல இயல்புல கோவம் வரதான் செய்யும். அரசு மேல கோவம் வரமுலாம் இல்ல, எங்க சங்கம்லாம் அரசு மேல கோவமா தான் இருக்கும், சிஸ்டத்து மேல கோவமா தான் இருக்கும். அது நோயாளிக்கு வரணுமா இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு வரணுமா இல்லையா? 100 பேஷண்ட் 10 பேஷண்ட் எடுத்து 100 பேஷண்ட் உங்களோட டிவில என்ன செய்றீங்க நீங்க? நான் கேட்கிறேன், உங்க தொலைக்காட்சி என்ன பண்றீங்க, ஊடகங்கள் என்ன பண்றீங்க? என்னப்ப யாராச்சும் போய் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்களா, ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருக்கீங்களா? அதை பத்தி அதிகமா பேச மாட்டேங்கல. சில சமூக பொறுப்புள்ள ஊடகங்கள் செய்யுது, எல்லா ஊடகங்களும் செய்யறதா? அப்ப நான் மருத்துவர்களுக்காக பேசல, ஒட்டு மொத்தமா இது மாதிரி மருத்துவத்துறை சீரழிந்து போயிருக்கு, பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்கப்படுது, வணிகமயமாக்கப்படுது, மிகப்பெரிய நெருக்கடி உருவாயிட்டு இருக்கு. சமயத்துல அண்மையில கூட பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல அந்த IMH சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மனநல காப்பகம், அதை தனியார் மயமாக்க முயற்சி எங்க சங்கத்தை முதல்ல ஃபைட் பண்ணோம், நிறுத்திருக்காங்களா இல்லையா? ஏற்கனவே மருத்துவர் பற்றா கூட இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறப்ப இருக்கக்கூடிய மருத்துவரை வித்துலாம எல்லாத்தையும். அப்ப பொதுமக்கள் என்னாச்சு? பொதுமக்கள் ஏன் கோவப்பட மாட்டேங்கிறாங்க, ஏன் ஆத்திரப்பட மாட்டேங்கிறாங்க, ஏன் ஊடகங்கள் பேச மாட்டேங்கிறாங்க? ஒண்ணும் இல்லாத உப்புக்கு சப்புலாத விஷயங்கள்லாம் ஊடகங்கள் பெரிய பேசுறாங்க. இவ்வளவு மருத்துவமனையில பிரச்சனை இருக்கு, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். அப்ப மருத்துவ மட்டுமே குற்றச்சாட்டு வைக்காதீங்க. அவங்க அரசு மருத்துவமனை குரல் கொடுத்தாங்க, அடுத்து என்ன செய்யறாங்க? சென்ற ஆட்சிகளுக்கு 118 மருத்துவ டிரான்ஸ்பர் பண்ணலையா? எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணாங்க கேட்கிறேன். அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர் நியமிக்கணும் ஒரு முக்கியமான கோரிக்கை. ஊதிய உயர்வு முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை என்ன வச்சாங்க? வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர் நியமின்னு சொன்னாங்க. அது என்ன பெரிய குற்றச்சாட்டாது? பெரிய ஆன்டி இந்தியா கோஷமா? அது எதுக்காக 118 பேரை விஜயபாஸ்கர் மாத்தினாங்க நான் கேட்கிறேன். அப்ப நீங்க ஏதோ கேட்காத மாதிரி கடந்த ஆட்சியில கேட்கப்பட்டது, இப்போதைக்கு கேட்கிறாங்க. அன்னைக்கு ஊடகத்துல ஒரு அரசு டாக்டர் சங்கம் பிரஸ் மீட்டை போட்டு கேட்டிருக்காங்களா இல்லையா? கோவப்பட்டு கேட்டிருக்காங்களா இல்லையா? இல்ல 32,000 காலி பண்ண ஒட்டுமொத்தமா இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கே அரசு கோவப்பட்டாங்களா இல்லையா? அதை பார்க்கணுமா இல்லையா? ஒரு அரசுக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஊழியருக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. இப்ப எங்களை மாதிரி சங்கங்களுக்கு பிரச்சனை இல்லை, பேச முடியும். ஒரு அரசு டாக்டர்
ஒரு அரசு சாதாரண டாக்டர் வந்து ஒரு அந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் மீறி அவர் நடத்திட முடியுமா? நான் சிம்பிளா கேட்கறேன்னாக்க, தமிழ்நாடு ஹெல்த் செக்ரட்டரி ஒரு தனியார் என்ஜிஓட சேர்ந்து ஹிந்துல கட்டுரை எழுதுறாங்க. அந்த ஐஎம்ஹெச் பத்தி பல்வேறு குறைபாடுகள் அவங்க கட்டுரை எழுதுறாங்க. ஒரு அரசு டாக்டர் அரசு மருத்துவரை குறை சொல்லி ஒரு கட்டுரை எழுத முடியுமா? விட்டுருங்களா? நீங்க ஊடகத்துல பேட்டி கொடுக்க முடியுமா? எப்படி ஃபைட் பண்றது அரசாங்கத்தை? ஒரு அமைப்பு ரீதியா ஃபைட் பண்ண முடியும். அந்த அமைப்புகள் ஃபைட் பண்றாங்க. போக்டாங்கிற அமைப்பு கடந்த நாள் ஃபைட் பண்ணிருக்காங்க, ஃபைட் பண்றாங்க. அன்றைக்கு கூட ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல அவங்களுடைய 7வது ஆண்டு விழா நடந்துச்சு. அந்த ஆண்டு விழா நானும் பேசியிருக்கேன். அதுல தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால அமைப்பு ரீதியாக தான் திரண்டு டாக்டர் போராட முடியுமே, தனிப்பட்ட முறையில் டாக்டர் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செய்ய முடியாது. இது அரசுடைய பொறுப்பு, சமூகத்துடைய பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து யாரும் நழுவக்கூடாது. இதுல வந்து இப்போ வரைக்கும் மருத்துவர்களை கடவுளா பார்க்கும் மனநிலை தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலானவங்க இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாண்ட் வித் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இந்த மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? அவங்களே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ டாக்டர்களுடைய பணிப்பளு அதிகமாக இருந்தாலும் அவங்க கிளினிக் போகாமலா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி டாக்டர் பார்க்குறீங்க? என்ன பிரச்சனைனாக்க, ஸ்டாண்ட் வித் விக்னேஷ்லாம் இருக்கட்டும், அதுல வந்து மாற்றுக்கிறதுல நம்ம நாடு ஜனநாயக நாடு. அதனால அதுல வந்து நான் அதுல தலையிட விரும்பல. ஆனா என்ன அடிப்படை பிரச்சனை சொல்ல வரேன்னாக்க, தமிழ்நாட்டுல வந்து அரசு டாக்டர் தனியார் தொழில் செய்ய விட எந்த ஒரு சட்டம் கிடையாது. அரசு மருத்துவமனை இருக்கிறப்ப அவங்க வேலை செய்யறாங்கிறது தான். அரசு மருத்துவமனையில இருக்கிறப்ப அவங்க வந்து தனியார்ல போயிட்டு அவங்க கிளினிக் போக கூடாது, தனியார் தொழில் செய்யக்கூடாது. ஆனால் அரசு பணியை முடித்த பிறகு அவங்க போயிட்டு சொந்த நேரத்துல இது பண்றாங்கன்னா அது அவங்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குது. குடும்பத்துக்கு வந்து செலவு செய்ய நேரத்தை செலவு செய்ய முடியல இல்லையா? வாழ்க்கையில இன்னொரு பகுதி அவங்களால பார்க்க முடியல இல்லையா? அப்ப அரசு டாக்டர் வந்து போதிய ஊதியம் கிடையாது. 70,000 80,000 சம்பளம் வாங்குறாங்க. மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்காக தொடர்ந்து போராடுறாங்க. அப்ப வந்து இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு பொறுப்பு வேணும். அரசு அதை செய்ய வேண்டும். அதனால மருத்துவருடைய நீண்டகால கோரிக்கை பே பேண்ட் 4 வந்து 12 வருஷத்துல 13 வருஷத்துல கொடுக்கணுங்கிற கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அப்படிலாம் பிரச்சனை இருக்கிறப்ப ஏன் நீங்க வந்து தனியா அரசு டாக்டர் வந்து தனியா தொழில் செய்ய விட தடை செய்யுங்களேன். சட்டப்படி அதுல இடம் இல்லங்க. சட்டப்படி இடம் இருக்குங்க. கேரளால வந்து பண்ண முடியாது, பீகார்ல பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன், என்ன கேட்கிறேன்னாக்க, அரசு டாக்டர் தனியா தொழில் செய்ய கூட சட்டம் கொண்டு வாங்க. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அது காரணம் இருக்கு. என்ன தெரியுமா காரணம்? அரசு டாக்டர் அரசு மருத்துவமனை பணி செய்து விட்டு தனியா சொந்த கிளினிக் நடத்துறப்ப அங்கே நோயாளி போறப்ப அரசு மருத்துவமனை நோயாளியுடைய எண்ணிக்கை குறையுது. அப்ப அரசுக்கு செலவு குறையுது. அந்த நோயாளி அரசு மருத்துவமனை அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அப்ப தனியார் கிளினிக் வச்சுட்டு அரசு டாக்டர் அங்கே சேவை செய்யறப்ப அங்கே நோயாளிகள் போறாங்க இல்லையா? அப்ப அந்த பேர்டன் வந்து தமிழ்நாடு அரசு குறையுதா இல்லையா? மருந்து செலவு குறையுதா? மாத்திரை செலவு குறையுதா? அதுக்கான செலவினங்கள் எல்லாமே குறையுதா? அப்ப அதுலதான் தடை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால அரசு மருத்துவர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி விட்டு அரசு மருத்துவம் தனியாக தொழில் செய்ய சட்டத்தை உண்டாக மனமாற வரவேற்ப. நீங்க மருத்துவத்துறையில மருத்துவர்கள் ஷார்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா சமீப நாட்களுக்கு முன்னாடி மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடுத்த விளக்கத்துல வந்து அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஷார்டேஜே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி எடுத்துக்கிறது? அவர் சொன்னது ஏற்புடையதா இல்ல. அவரேதான் சொல்லியிருக்காரு 2500 பணியிடங்கள் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக எம்ஆர்பி தேர்வு ஜனவரி மாசம் வைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாங்க எங்க தரப்புல எங்க சங்கம் சொன்னது உண்மையா இல்லையா? 2500 காலி பணியிடம் இருக்கலாமா? தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவம் 2500 காலி பணியிடம்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை பொதுமக்கள் உருவாக்கும். இப்ப எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும். அரசு டாக்டர் எவ்வளவு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும், பணி பளு ஏற்படும். அப்ப ஏன் அதை அலோவ் பண்ணிருக்கீங்க? அது வந்து மருத்துவம் மட்டும் சொல்ல, அதே மாதிரி செவிலியர் பணியிடங்கள், அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏராளமான பணியிடங்கள். இங்க வந்து இன்னைக்கு உள்ள காலி பணியிடத்தை மட்டும் நாங்க பேசல. எங்க சங்கம் என்ன சொல்றோம், 10 ஆண்டுகளுக்கு முன்னால அரசு மருத்துவம் என்ன நோயாளிகள் எண்ணிக்கை வந்தாங்களோ அதே எண்ணிக்கையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் வச்சிருக்கீங்க. அது எப்படி சரியா இருக்க முடியும்? இன்னைக்கு வந்து நோயாளிகள் எண்ணிக்கை 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. குறிப்பா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல எல்லா அரசு மருத்துவ நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்ப நோயாளியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறப்ப அதுக்கேற்ப மருத்துவர்கள் அதிகரிக்கணுமா இல்லையா? மருத்துவ கட்டமைப்பு அதிகரிக்கணுமா இல்லையா? செவிலியர் அதிகரிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஏன் செய்யல? அதே மாதிரி பட்ஜெட் அதிகரிக்கணும்ல. நீங்க 1.5% ஜிடிபில வந்து ஒதுக்கினா போதுமா ஹெல்த்துக்கு? உலகத்திலே மிக குறைவாக நிதி ஒதுக்கக்கூடிய நாடு இந்தியா தான். மிக கேவலம் அது. இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அதனால ஜிடிபில 6% ஒதுக்கணும் அரசுகள். ஆனா அரசுகள் ஒதுக்கி இருக்கா? இல்லையே. அப்ப ஜிடிபில 6% ஒதுக்கிறாக்க இன்னும் ஏராளமான மருத்துவர்களை உருவாக்க முடியும், ஏராளமான மருத்துவர் சேவையில வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அதன் மூலமாக அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகளுக்கு நம்ம வந்து இன்னும் நல்ல சிகிச்சை வழங்க முடியும். அதே மாதிரி பல போஸ்ட உருவாக்கணும். பிசிசியன் நீங்க சொல்றீங்க இல்லையா, டாக்டர் எரிஞ்சு விடுறான்னு. எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் 100 பேஷண்ட் வச்சுட்டு ஒவ்வொரு நோயாளிக்கு 20 நிமிஷம் செலவு பண்ண முடியாது டாக்டர். ஹியூமன்லி இம்பாசிபிள். இந்த சிஸ்டம் மோசமான சிஸ்டம். அப்ப என்ன செய்யணும், நீங்க பிசிசியன் அசிஸ்டன்ட் போடுங்க. ஒவ்வொரு டாக்டர் 2 பிசிசியன் அசிஸ்டன்ட் போடுங்க. அது பிறகு கவுன்சிலர் போடுங்க. உளரீதி, அதாவது
ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்டுடைய அட்டெண்டர் துயரமா இருப்பாங்க. ஏன்னா பேஷண்ட் சீரியஸா இருந்தாங்கன்னா வெளியில உள்ளவங்களுக்கு சொல்லணும். ஐசியூல இருக்கக்கூடிய டாக்டர் வந்து நோயாளி பாப்பாரா உள்ள வெளியில போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அதுக்கு தனி எம்ப்ளாயிஸ் போகணும். இது பிரைவேட் கட்டமைப்பு இருக்குல்ல, தனியார் கார்பரேட் மருத்துவமனை அப்படிப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா இல்லையா? ஏன் அரசு மருத்துவமனை இல்ல? படிச்சுட்டு ஏராளமான வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்காங்களா இல்லையா? ஏன் நீங்க வந்து பணி நியமனம் செய்யக்கூடாது? ஏன் அவங்களை பயன்படுத்தக்கூடாது? மே ஐ ஹெல்ப்னு வச்சுட்டு ஏங்க வந்து என்ஜிஓஸ் பயன்படுத்தக்கூடாது நீங்க அரசு மருத்துவமனையில? அதை ஏங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப சிக்கல் வருது. அப்ப வந்து நோயாளிகள் எண்ணிக்கை இருக்குது, மருத்துவ குறைவா இருக்கிறாங்க, அவங்களால சர்வீஸ் பண்ண முடியல. யதார்த்தமான உண்மை அது. அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பிரச்சனை வந்து தனிப்பட்ட முறையில ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்கு மேல மோதலா பார்க்கவே கூடாது. இது ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். இன்னைக்கு வந்து இதை எப்படி பார்க்கணும்னாக்க முதலாளித்துவ மருத்துவ கிரைசிஸ் சொல்லணும். முதலாளித்துவ அமைப்புடைய மருத்துவத்துறை நெருக்கடின்னு சொல்லணும். அந்த நெருக்கடியுடைய விளைவுதான் அது. அப்ப இந்த சமூக பொருளாதார அமைப்பை மாற்றாம நீங்க வந்து எப்படி இந்த பிரச்சனை தீர்வு காண முடியும்? அதனால உங்களுடைய தொலைக்காட்சி கூட இருங்க ஒரு நிமிஷம். உங்களுடைய தொலைக்காட்சி இந்த பிரச்சனை வச்சுட்டு சென்சிட்டிவா இது பண்ணிட்டு டிஆர்பி ரேட்டை ஏத்துங்கிற மாதிரி பண்ணாம தனிப்பட்ட மருத்துவ நோயாளி பிரச்சனை பார்க்கும்போது சமூக பிரச்சனையா, ஒரு மருத்துவத்துறை பிரச்சனையா, ஒரு பொருளாதார பிரச்சனையா முழுமையான பிரச்சனை அணுகுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். அப்படிப்பட்ட பார்வை அவசியம். ஊடகங்களும் மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்கு, அதை நீங்க செய்யணும். கண்டிப்பா. இப்ப இந்த பொது புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில பொதுவா வந்து அரசு மருத்துவர்கள் மெத்தனமா தான் இருப்பாங்க, பணிக்கு அந்த அளவுக்கு வரமாட்டாங்கன்னா ஒரு பேச்சு இருக்கும். இப்ப சமீபத்துல இப்ப நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் போன பல ரைடுகள்ல கூட திடீர்னு மருத்துவர் இருக்க மாட்டாங்க, இவர் ரைடுல கேட்பாரு எங்கப்பா அந்த டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தானே வருது. அதாவது பணி நேரத்துல மருத்துவ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது வந்து பணி நேரத்துல வெளியில போனாலும் பணி நேரத்துல மருத்துவர் வந்து உரிய நேரத்துல வரலனாலும் யாரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, செவிலியரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவன் மீது கடுமையான நடவடிக்கை மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு கேள்வி என்ன பலராலும் எழுப்பப்படுது அப்படின்னா, இப்ப நேற்று நடந்த அந்த போராட்டத்துல மருத்துவர்களுக்காக செவிலியர்கள் வந்து போராட்டத்தில் நின்னாங்க. கடந்த காலங்களில் செவிலியர்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதுல மருத்துவர்கள் கலந்துகிட்ட மாதிரி பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இது தவறான முறை, நீங்களே தவறா பார்த்திருக்கீங்க. செவிலியர்களுக்காக முதல்ல ஒப்பந்த செவிலியர் சங்கம்னு துவங்கினதே எங்க சங்கம் தான். அவங்கள தொடர்ந்து போராடி ஒப்பந்த செவிலியர் பணி ஏராளமான போராட்டம் பண்ணியிருக்கோம். எம்ஆர்பி காலகட்டத்துல, அதாவது கோவிட் காலகட்டத்துல எம்ஆர்பி தேர்வுல வெற்றி பெற்று அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி நீங்க பணியில சேராவிட்டால் உங்களுக்கு அரசு வேலையை வழங்க மாட்டோம்னு சொல்லி கடந்த ஆட்சியாளர் மிரட்டி சேர்க்கப்பட்ட 3000 செவிலியர்ல வந்து பணி நீக்கம் செஞ்சாங்க. பணி நீக்கம் செஞ்சதா அதை எதிர்த்து போராடினது எங்க சங்கம். அவங்களோட சேர்ந்து அவங்க எல்லா விதமான உதவிகளும் செஞ்சோம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு 2000 பேருக்கு இன்னைக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய வகையில அவரோட வந்து தேர்வு போராடி அதை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, செவிலியருக்கு மட்டும் இல்ல, ஆர்சிஹெச் தூய்மை பணியாளர் இருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகள் அவங்க செவிலியர் சம்பளம் நீங்க வந்து இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். மாத தொகுப்பூதியம் இன்னைக்கு சமூக தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மாதத்து தொகுப்பூதியம் 1000 ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு 1500 ரூபாயில இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தணும் கோரிக்கை வச்சு நாங்க அந்த சங்கத்தின் தலைவர் அதுக்காக போராடி இன்னைக்கு கிட்ட 18,000 ரூபாய் மாத தொகுப்பூதியம் வாங்கக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்கோம். அப்புறம் எப்படி டாக்டர்கள் வந்து செய்யலைன்னு சொல்ல முடியும்? எங்க டாக்டர் சங்கம் செஞ்சிருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்த போக்டா என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு டாக்டர் அதுல எல்லாம் வாழ்த்துறை எல்லாம் வழங்கியிருக்காங்க. அதனால வந்து ஏதோ டாக்டர் எல்லாம் பங்கேற்கலாங்கிறதா நீங்க கெடுக்க சொல்லாதீங்க. முதல்ல மருத்துவத்துறை பணியோட ஒற்றுமை வந்து கெடுக்கிற மாதிரியான முயற்சி எல்லாம் தேவையில்லைங்கிறதா இருக்கு. இப்ப டாக்டர், இந்த சம்பவத்துல அந்த இளைஞர் வந்து கத்தியை தூக்கினதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த தனியார் மருத்துவமனை சொன்ன அறிவுரை தான், அங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதனாலதான் அம்மாவுக்கு நுரையீரல் வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுதான் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ உங்க சங்கம் சார்பாவோ அல்லது அரசு சார்பாவோ அந்த மருத்துவமனை மீது எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதா? ஒரு மருத்துவர் வந்து இன்னொரு மருத்துவ சிகிச்சையில ஒரு குறை சொன்னாலோ இல்ல மருத்துவ சிகிச்சை சரியா வழங்கலைனாலும் நீங்க கட்சியை தூக்கிடுவீங்களா? AK-47 தூக்கிடுவீங்களா? அதை யாருமே அங்கீகரிக்கல டாக்டர். அது தவறான ஒரு என்ன செய்யணும்? அவர் மீது 7 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இப்ப நான் பெயிலபிள் தான், எப்படி இருந்தாலும் ஒரு பெயில்ல வர முடியாது. இல்ல அது கடுமையான தண்டனை வழங்குறது மட்டுமே இந்த பிரச்சனை தீர்த்த முடியாது. மற்ற சங்கங்கள் வேற கருத்து இருக்கு, எங்க சங்கம் இருக்கு. எங்க சங்கத்து வேற கருத்து இருக்கு. சமூக பொருளாதார மருத்துவத்துறை பிரச்சனை பார்க்கணும். ஏராளமான நோய்வாய்ப்பட்டிருக்கு, மருத்துவத்துறையே நோய்வாய்ப்பட்டிருக்கு, அதுக்கு சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம வாழ்றது வந்து முதலாளித்துவ சமூகமைப்புல. முதலாளித்துவ சமூகத்துல எல்லாருக்குமே எப்படி இருக்குனாக்க, சிந்தனை போக்கு எப்படி இருக்குனாக்க, அந்த வணிக நோக்கோட வந்து மனிதர்கள் வந்து உருவாக்கப்படுறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. சமூக வாழ்நிலை தான் சமூக சிந்தனையை உருவாக்கணும் கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. நம்ம எப்படிப்பட்ட சமூகத்துல வாழ்றோமோ அப்படிப்பட்ட சமூகம் வந்து நம்முடைய சிந்தனை தீர்மானிக்கிறது என்பதை கார்ல் மார்க்ஸ் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அப்ப முதலாளித்துவ சமூகத்துல மிக மோசமான ஒரு சமூகத்துல வாழ்றோம். அதுல மருத்துவர்கள் எல்லாம் வாழ்றாங்க. அவங்க சிந்தனை மட்டும் பெரிய சோசியலிஸ்ட் சிந்தனையோட வந்துட மாட்டாங்க.
அப்படிப்பட்ட சமூகம் வந்து வர்றதுனால அவளுக்கு அந்த வணிக நோக்கம் இருக்கு. அவன் மருத்துவர்களும் வணிக சிந்தனையோட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நோக்கத்துல மருத்துவத்துறை மிக வேகமாக தனியார் மயமானதுனால டாக்டர்ஸ் மத்தியில ஏகப்பட்ட போட்டி பொறாமைலாம் இருக்கு, குணக்கேடுகள்லாம் இருக்கு. அது காரணம் சமூக பொருளாதார அமைப்பு தான். அதாவது +2 தேர்வு வந்த பிறகு பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு தெரியும், தினத்தந்தியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின போட்டோ எல்லாம் போடுவாங்க, பேட்டி எடுப்பாங்க. நீங்க என்ன ஆக விரும்புறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் வாங்கணும், ஆகிட்டு நான் எல்லாத்தையும் இலவச சிகிச்சை வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி வரக்கூடிய பின்னாலேயே மாறி போயிடுறாங்க. ஏன் வர்த்தக நோக்கம் வருது? அப்ப நல்ல நோக்கத்திலே படிக்க வர்றாங்க. அந்த மனிதரை வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி இந்த சமூக அமைப்பு மாத்திருதுன்னு பாருங்க. அப்ப இந்த சமூக பொருளாதார அமைப்பு தான் மிக முக்கியமான காரணம். இது வந்து மருத்துவர்களையும் வணிக நோக்கத்தை சிந்திக்க வைக்குது. அப்ப தேவையில்லாத போட்டி பொறாமையில ஒவ்வொரு டாக்டரும் காட்டி கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யறாங்க. இது வந்து ஒரு இந்த சமூகத்தை சீரியேட்டை காண்பிக்கிறது. அதனால இதுல ஏதாவது மாற்றங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப இந்த விவகாரம் தொடர்பா உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் டாக்டர்? இல்ல, இப்ப இந்த கோரிக்கையில அரசு நிறைவேற்றினாக்கா அதை நாங்க வரவேற்போம். இல்லைன்னா அடுத்த கட்ட தொடர் போராட்டங்களை நடத்துற மாதிரி இருக்கும். எனவே நேற்றுக்கு வந்து நாங்க பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கோம், கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதையும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை பரிசீலிக்க வேண்டும். சில குறுகிய கால கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கை எல்லாம் இருக்கு. சில பாதுகாப்பு நடவடிக்கை, இந்த சிசிடிவி கேமரா வைக்கிறது, பாதுகாவலர் நியமிக்கிறது, ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கணுங்கிறதெல்லாம் சொன்னோம். அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கே பல நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க. துப்பாக்கி ஏந்திய போலீசார்ல இருந்து பல மருத்துவமனைகளுக்கும் இப்ப காவல் பூத் எல்லாம் போட சொல்லிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு டாக்டரும் துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு போடணும். மருத்துவமனைக்கு வெளியில போட்டாலும் உள்ளர போறாங்க, உள்ளர இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அடிக்கிறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதனால சிஸ்டத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் பார்க்கணும். அதனால பாதுகாப்பு போட வேண்டாம்னு சொல்ல, அதனால துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போட்டா எல்லாத்தையும் பாதுகாப்பு வழங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது ஒரு மித்து. அதனால பாதுகாப்பு அவசியம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இதுக்கு வந்து 1990களுக்கு பிறகு உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறை வந்த பிறகு, மருத்துவ வணிகமயமாக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதுமே டாக்டர்களை தாக்குற போக்கு அதிகரிச்சிருக்கு. அது ஏதோ இங்க வந்து தனிப்பட்ட தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் பார்க்க அவசியம் இல்ல. அது ஒரு பெரிய சமூக பொருளாதார நெருக்கடின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கணும். அதுல நீண்ட கால கோரிக்கைகளை வச்சிருக்கோம். அதுல அரசு கவனம் செலுத்தணும். மிக முக்கியமாக மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளிக்கும் முழுமையா தரமான இலவச சிகிச்சை வழங்க வேண்டும். அதே போல எல்லா பரிசோதனையும் இலவசமாக்க வேண்டும். இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் இலவசம் கிடையாது. அரசு மருத்துவமனையில எல்லா பரிசோதனையும் இலவசம் கிடையாது. அதனால நோயாளிகள் கோவம் வருது. மருத்துவ காப்பீட்டு அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் மத்தியில் உருவாக்குது. எனவே அதெல்லாம் இல்லாம அரசு மருத்துவமனையில அனைத்து சிகிச்சையும் இலவசம், அனைத்து பரிசோதனை இலவசம், தரமான சிகிச்சை வழங்கப்படும். ஒரு நோயாளி உள்ள போனா சந்தோஷமா போயிட்டு மகிழ்ச்சியோட திருப்தியோட வெளியே வரக்கூடிய சூழலை கட்டமைப்பு உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட யதார்த்தமான நிலைமை தான் மருத்துவர்களுக்கும் நோயாளிக்குள்ள முரண்பாட்டை போக்குமே ஒழிய நீங்க வந்து மற்ற எந்த நடவடிக்கை இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து முன்னேற்றத்தை காண முடியாது. அப்ப எப்ப சில நடவடிக்கை எடுக்கலாம் ஒழிய மிகப்பெரிய அளவுக்கு இந்த நிரந்தரமா இது போன்ற பிரச்சனைகளை வந்து தடுத்து நிறுத்த முடியும். இப்போ உங்களது பரபரப்பான சூழல், இப்ப காலைல கூட நீங்க ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு தான் வந்தீங்க. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில நீங்க கொடுத்த நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.